ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வாத் அண்ட் சுவை கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான அயிலை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அயிலை மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மல்லித்தூள் 50 கிராமு, மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், இது வெந்தயம், அரிசி, ஜீரகம் மூணும் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பவுடர் போடணும், இவ்வளோதான். இது 4 தான் தேவைப்படும். அப்புறம் வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா போட்டுக்கலாம், தக்காளி 2, தேங்காய், வெங்காயம், பூண்டு இது அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கு, மீன், அவ்வளோதான். இப்போ தொடங்கலாமா? அரை மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து பூண்டும் போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதோடு சேர்த்து தக்காளியும் வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நூறு ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 5 போட்டிருக்குறோம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிச்ச ஐட்டம் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இப்படி செவந்து வந்ததுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், வெந்தயப்பொடி போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. மசாலாலாம் ட்ரை ஆகிட்டு மாதிரி எண்ணெய் மேலே வருதா, இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. அப்படியே மீனை ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம், மூடி வச்சிடலாம். இப்போ இதில் மீன் போட்டுக்கலாம். அப்படியே மீனை ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம், மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் நல்ல சுவையான மீன் குழம்பு ரெடி.